இதோட ஸ்டார்டிங்லயே கிரேட் இவில் டிராகன் உங்க தூக்கத்தை கெடுத்ததுக்கு என்ன மனுஷருங்க. மனுஷங்க எல்லாரும் டீமனோட போட்டு தள்ளுறதுக்காக உங்களோட பவர் தேவைப்படுது. அதுக்கு பதிலா என்னோட உயிரே நான் உங்களுக்கு தரேன். இதை செஞ்சு ஏத்திக்கங்க. என் மீட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிறுத்தி நிறுத்தி என்ன பேசிட்டு இருக்கிறேன், ஏன் நான் டேஸ்டா தெரியல கேட்கும் போது இல்ல நான் மனுஷங்களை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாளா. இருந்தாலும் என் மீட் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவா. ஏமா யாருமா நீ தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பிட்டு என்னன்னு பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது நான் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லுவாளா. நல்லா கேளு, நான் மனுஷங்களாலும் சாப்பிட மாட்டேன், இங்க இருக்கு பாரு பிளான்ஸ் செடி இதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு போக சரி இவளுக்கு புரிஞ்சிருச்சு கிளம்புவோன்னு எந்திரிப்பா. அந்த பொண்ணு கூப்பிடும் போது இப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லுவாளா. என்னமா பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி ஷாக் ஆயிரும். நீங்க ஒரு லோ லெவல் டிராகன் அந்த டீமன் லால கம்பேர் பண்ணி நீங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட பவர் எங்களுக்கு தெரியும், நீங்க தான் அந்த டீமன் லாலே போட்டு தள்ள முடியும்னு பேசுமா. அதனாலதான் என் உயிரை கொடுத்து மத்தவங்களை காப்பாத நினைக்கிறேன் அவ பேசிட்டு இருப்பாளா. எவன்டா இந்த பொருளையெல்லாம் கிளப்பி விட்டது. நானே 5000 வருஷத்துக்கு முன்னாடி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு முயல் வந்து பயமுறுத்திட்டனால ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம மனுஷங்களையும் சரி மிருகத்தையும் சரி நான் ஹார்ம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குமா. அந்த பொண்ணு கிட்ட எந்திரின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனா எனக்கு வயசாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நீ சொல்ற பவர்லாம் என்கிட்ட இப்போதைக்கு கிடையாது. சோ வீட்டுல பேரண்ட்ஸ்ல தேடுவாங்க, இங்க இருந்து போயிட்டு வான்னு சொல்லும் போது எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. நான் அத்தனைக்கும் என் உயிரை உங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு காரணமே அந்த வில்லேஜஸ் எல்லாம் என்னை அன்னைக்கே கொண்டிருப்பாங்க, நான் ஓடி வந்துட்டேன். இப்போ நீங்க ஏத்துக்கலன்ற போது நான் என்ன கொல்லுகிறேன் கத்தி எடுக்கும் போது நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி டிராகன் பயந்து போயிடும். என்னோட சோளம் உங்களுக்கு தரணும்ன்ற போது நான் முதல் சாகணுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. நான் உன்னை சாப்பிட மாதிரி காது கேக்குதா இல்லையா, என் வீட்டு நல்லா இருக்கும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் பேசிட்டு இருப்பாளா. அவளுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இவக்குள்ள நிறைய பவர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இவளால மட்டும் இந்த பவர் யூஸ் பண்ண முடியும்னா அவ ஒரு விசாரம் மாறலான்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்குமா. டிராகன் ஐயா நான் ரொம்ப நல்லா தான் இருப்பேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி வரேன்ற மாதிரி அப்பயே அதான் பேசிட்டு இருப்பா. இங்க பாரு நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் உன்னோட சோலை நான் எடுத்துக்கணும்ன்ற போது ஒருத்தரை கொல்லாம அந்த வேலையை பார்க்க முடியாது. சோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த வில்லேஜர்ஸ் கூட போய் நீ தங்கு அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவான்னு கேட்கும் போது ஆமா அது மட்டும் இல்லாம அவனோட சோல் அவ்வளவு நல்லா இருக்க போறது இல்ல, நான் அதை யூஸும் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி பேசுமா. இதை கேட்ட அவளும் அவருக்கு என்னோட சோல் பிடிக்கலன்ற போது அவரோட சிஷ்ய பிள்ளை ஏத்துக்கிட்டாரன்ற மாதிரி யோசிப்பாளா. ரைட்டு சொன்னது புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, நீ அந்த வில்லேஜஸ்ல போய் நான் உன்னை இறக்கி விட்டு நான் பேசணும். சோ நீ கால் வலிக்க நடந்து வந்திருப்ப மேல என் முதுகுல ஏறிக்கும்னு சொல்லும் போது எனக்கு புரியுது, ஆனா நான் உங்களை தொல்லை ஒன்றும் பண்ண வரல, நான் கேட்கறதுக்கு ஒரே ஒண்ணு பார்த்து பதில் சொல்லுங்க, நான் உங்க சிஷ்ய பிள்ளையா இருக்கேன்ற போது என்னோட பாடி ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குன்ற மாதிரி கேட்பாளா. ஏதோ ஒண்ணு அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிராகன் நடந்து வந்துட்டு இருக்குமா, எல்லாம் இதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்குங்க. டேய் நான் என்ன உங்களை பிடிச்சி தின்னவா போறேன் எப்படி ஓடுறீங்க, நான் ஒரு வெஜிடேரியன்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்குமா. அதான் அங்கே வில்லேஜ் இருக்குன்னு சொல்லும் போது அங்க இருக்கவங்களா என்ன வாமா வெல்கம் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குமா. அப்படியே வில்லேஜுக்கு வந்தா கையில வெப்பன்ஸோட நின்றுட்டு இருப்பாங்க, நினைச்சேன்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்தா கையில வெப்பன்ஸோட அட்டாக் பண்ணலாம் நின்றுட்டு இருப்பாங்களா. இப்ப நான் மட்டும் இங்க வெட்டு போயிட்டா தெரிஞ்சு என்ன டப்புன்னு போட்டு தெளிவாங்கன்னு யோசிக்குமா. டிராகன் சார் இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது அந்த சின்ன பொண்ணு சாப்பாடா நீ தான் அமுச்சு வச்சு கேட்கும் போது அந்த பொண்ணு எட்டி பாக்குமா, ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கலாம் கேட்பாங்க. என்ன தைரியம் உனக்கு, அந்த சின்ன பொண்ணு என்கிட்ட ஆல்ரெடி அதெல்லாம் சோல ஆஃபர் பண்ணிட்டா, அவன் இங்க உயிரோட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை இந்த மாதிரி மனுஷங்களை அமுச்சுன்னு வையன் இந்த மாதிரி கண்டாமினேட் பண்ணி உங்களுக்கே அமுச்சு வச்சிருவேன்னு சொல்லுமா. அவளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னதை யோசிச்சு பார்த்த டிராகனும் இவளை இங்க விட்டு போறது எனக்கு ரொம்ப நல்லதா பண்ணல மாதிரி யோசிக்குமா. உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும், இவளோட சோல் என்கிட்ட ஆஃபர் பண்ணனால இங்க யாருமே இவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நானும் உங்களை ஹார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்லுவாங்களா. இடம் ஒரிஜினல் கேரக்டர் மட்டும் தெரிஞ்சாவீங்களா இப்படி பேச மாட்டாங்க, இந்த ஆக்டிங் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. யாரா அடிச்சாம பாக்கும்போது என்ன தைரியம் வந்து அவளோட சோல் எடுத்திருப்ப உன்னைய அப்படின்னு சொல்லி கட்டை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வருவானா. அவ்வளவுதான் என் கதை முடிச்சுன்னு யோசிக்கும் போது அந்த வில்லேஜ் அந்த பையனை பிடிச்சிருவாங்க. ஐயா டிராகனியா அந்த சின்ன பையனை மஞ்சிருக்குன்னு சொல்லும் போது இல்ல இது ஒன்னும் சின்ன கல்லு தான், அவ்வளவு பெரிய அடிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன ஒளி வலிக்குது அசிங்க பிடிச்சி டிராகன் என்ன தைரியம் தான் அவன் சோலை நீ எடுத்திருப்ப, அவனை சும்மா விட மாட்டேன் கத்தும் போது டே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடான்னு சொல்லுவானா. லிங்ஸிக்காக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லும் போது அவளும் பக்கத்துல வர லிங்ஸி உனக்கு ஏதாவது ஆகலன்னு கேட்பான். என்ன தைரியம் உனக்கு என் மாஸ்டரையே எதிர்த்து பேசுவியா, அவருக்கு என்னோட குருஜி மாதிரி, இதுக்கு மேல அவரை ஏதாவது தப்பா பேசின உன் மொழி கூட இல்லாம ஆக்கிடுவான் பாத்துக்க. இருந்தாலும் நீ அவனை அவ்வளவு மிரட்ட தேவையில்லன்னு சொல்லும் போது நீங்க என்னோட மாஸ்டர் மாதிரி அவன் இப்படி பேசல என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாளா. நான் சொல்றது கேளு, லிங்ஸியோட சோலை மட்டும் திருப்பி கொடுத்துரு, அதுக்கு பதிலா நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்லும் போது டேய் வாய முறா, நீ இந்த வில்லேஜுக்கு தேவைப்படுறதுதான் அவளை நாங்க அமுச்சு வச்சேன்னு சொல்லும் போது என்ன சொல்றீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணுக்குள்ளதான் நான் உயிர் வாழனா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போது இந்த பையன் லிங்ஸிக்காக ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். சோ அவளை இங்கே விட்டு போறதுதான் கரெக்ட், இவன் அந்த பொண்ணை பாத்துப்பான்னு சொல்லிட்டு அது கிளம்பும் போது வில்லேஜை நோக்கி சில மான்ஸ்டர்ஸ் தான் வரும்னு சொல்லும் போது இந்த மாதிரி நரி கூட்டம் ஒரு 30-40 வருமா. அவ்வளவுதான் என் கதை முடிச்சுன்ற மாதிரி டிராகன் யோசிச்சுட்டு இருக்கும். இந்த நரிகளோட பேரு ஷேடோ உல்ஃபாமா. சோ இதுங்க அதுக்கு ஷேடோ உயிர் இருக்குமா, இது ரொம்ப அக்ரெசிவானது, இதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த நரியா டிராகனை சுத்து போடுமா. என்னடா பார்க்கும் போது எல்லாரும் ஓடி போயிருவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சப்பா வேட்டே அதை டப்புன்னு போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லும் போது என்னடா என்னைய கொத்து விட்டீங்க, எனக்கு இந்த சாக விருப்பம் இல்ல, சரி ஓகே இதுக்குள்ள ஒரு அடி போட்டு அமுச்சு விட்டா வேலை முடிஞ்சிருன்னு சொல்லும் போது நான் அந்த காலத்துல டீமன்லோட ஜென்ரலா இருந்திருக்கிறேன், இப்ப நீங்க மட்டும் இங்க போலாம் எறும்பு மாதிரி நசிக்கிறீங்கன்னு சொல்லும் போது பயப்படுங்க, பட் ஏதாவது திருப்பி கத்த
சொல்லும் போது இவன் பயந்துருவானா? கவலைப்படாதீங்க, நான் இங்க இருக்கேன். இவன் இங்க என்ன பண்றான்னு யோசிக்கும் போது, என்ன தைரியம் வந்தா டிராகனை எதிர்த்து நிப்பீங்க. உங்களை மாதிரி கீழ்த்தரமான கிரியேச்சர்ஸ் அவர் சண்டை போட மாட்டாரு. அவர்கிட்ட என் சோலோ கொடுத்ததுல இருந்து நான் அவரோட சிஷ்யவாயிட்டேன். இப்போ உங்களை போட்டு தள்ளுறதுக்கு இதுவே போதும். இதை பார்த்தா ஈவில் டிராகனும் நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த காலத்து விசாரத்துலாம் இந்த விடவே லோ லெவல்ல தான் பவர் இருந்துச்சு. ஆனா இவள்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு. ஜெயின் கிளாவ் ஆஃப் டிராகன் கிங் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி டப்புன்னு போட்டு தள்ளிடுவாளா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி டிராகன் சாக்கில பாத்துட்டு இருக்கோம். உங்களோட பவரை யூஸ் பண்ணதுல எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது, இப்பெல்லாம் ஒரு பவர் இருந்து எனக்கே தெரியாதுன்ற மாதிரி யோசிக்குமா? வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்து பாராட்டிட்டு இருப்பாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடியுது.